ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பறவையும் குரங்குகளும் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பல உயிரினங்கள் ஒன்றா கூடி வாழ்ந்தது. அந்த காட்டோட மைய பகுதியில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல பல குரங்குகள் ஒன்றா கூடி வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு குளிர்கால மாலை பொழுதுல குரங்குகள் வழக்கம் போல மரத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குளிர்ந்த காற்று பலமா வீச தொடங்கிச்சு. அப்போ குரங்குகள் குளிர் காஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அந்த பக்கம் ஒரு மின்மினி பூச்சி பறந்து போச்சு. மின்மினி பூச்சிய பார்த்த அந்த கூட்டத்துல இருந்த குரங்கு ஒண்ணு இந்த பூச்சியை பிடிச்சு அதன் மூலமா நெருப்பு மூட்டி குளிர் காயலாம் அப்படின்னு நினைச்சது. உடனே மின்மினி பூச்சியை பிடிச்சது. அங்கிருந்த காய்ந்த சிறகுகள் எல்லாம் ஒன்று திரட்டி அது மேல அந்த மின்மினி பூச்சியை வச்சு எல்லா குரங்குகளும் சேர்ந்து ஊத ஆரம்பிச்சாங்க. தங்களை சூடா வச்சிருக்க சீக்கிரமாவே பெரிய நெருப்பு உண்டாக போகுது அப்படின்னு அந்த குரங்குகள் எல்லாம் நம்பினாங்க. குரங்குகளோட இந்த செய்கைய பக்கத்துல ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த பறவை பார்த்துக்கிட்டு இருந்தது. இதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த பறவை குரங்குகளுக்கு அறிவுரை சொல்லலான்னு கீழே இறங்கிச்சு. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அன்பான நண்பர்களே. நீங்கள் பிடித்திருப்பது ஒரு நெருப்பு பூச்சி, நெருப்பு பொறி அல்ல அப்படின்னு குரங்குகள் கிட்ட சொன்னது. நாம் அவளை புறக்கணிக்க வேண்டும். இலைகளில் ஊதுவதில் கவனம் செலுத்துவோம். அப்போதுதான் வேகமாக தீப்பிடிக்கும் அப்படின்னு அங்கிருந்த குரங்கு ஒண்ணு சொன்னது. கேளுங்கள், நீங்கள் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குகிறீர்கள். நெருப்பு பூச்சியால் எதையும் தீ வைக்க முடியாது அப்படின்னு மீண்டும் அறிவுறுத்துச்சு அந்த பறவை. எங்களை தொந்தரவு செய்வதை நிறுத்து, முட்டாள் உயிரினமே. நெருப்பை எப்படி மூட்டுவது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்காதே அப்படின்னு கோபமா கத்துச்சு இன்னொரு குரங்கு. இன்னொரு குரங்கோ அந்த பறவையை தன் கைகளால எடுத்து தூர வீசிச்சு. அந்த பறவை ஒரு மரக்கிளையில் அடிபட்டு அங்கேயே உயிரிழந்தது. வாருங்கள் சகோதரர்களே, நாம் மீண்டும் பணிக்கு திரும்புவோம் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்ல திரும்ப அவங்க பணிக்கு திரும்பினாங்க. யார் பேச்சையும் கேட்க விரும்பாத இவர்களுக்கு அறிவுரை சொல்றது பயனற்றது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன பாடம் தெரிஞ்சுக்கிறோம்? கற்பிக்க முடியாதவர்களுக்கு என்றுமே கற்பிக்க முயற்சிக்காதீங்க. Thanks for watching. Please like, share and subscribe.